கம்மியாக தான் பிடிக்கலாம். அற்புதமாக இருக்குது பிரதீப்பு அற்புதமாக இருக்குது. அப்படியே நம்ம பிளாக் கலர் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அந்த இது போட்டுக்கிட்டு பேண்டை போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்க நல்லா இருக்கும். என்னன்ற என்ன நம்ம ஆளுங்களாம் என்ன போனது அவங்க பார்த்து சிரிப்பாங்க. என்னால அவங்க உந்தினால தான் இதெல்லாம் காப்பாற்றோம். பேண்ட் இல்லையா? பேண்ட் இது போடுற பேண்ட் தான் எங்க காட்டு இது பேண்ட் இல்லாம எப்படி மாதிரி போட்டுட்டு போறது? போடு, மேலே மட்டும் காப்பாற்றிக்கலாம். மேலே மட்டும் காப்பாற்றிக்கலாம். கீழே காப்பாற்ற வாங்கி வச்சிருந்தீங்க கிட்டு எங்க கிண்ணி இது நீ காட்டு இந்த காடு இருக்குது. மச்சா கல்ல மாட்டேங்கிறா இப்படி போனா நான் வலிச்சு யூஸ் பண்ணுவேன். க்ளவுஸ் எடுத்து கையில் மாட்டு. பைக்கு ரைடிங் க்ளவுஸு ஏதோ ஒரு க்ளவுஸ் கையில் மாட்டு. நான் சொல்கிறேன் நீ மாட்டு. நான் சொல்கிறேன் நீ மாட்டு. தலைமை பேச்சு ஏற்றுவானுங்க. இங்கேருந்து வ்ளாகிங் ஸ்டார்ட் ஆகுதுமா? ஏமா எறும்பு கதை போடுற? அது பேக்கிங் கிட்டு தானே வீலாக்கு ரெடி ஆகிட்டோம். பெரிய பெரிய ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மச்சான இடத்துல இல்லை பெரிய ட்ரிப் போக போகிறோம். ஏன் மச்சான் மச்சானோட கரியரில் ஃபஸ்ட்டு பெரிய ட்ரிப் தான். ஏன் மச்சான் இந்த ஹெல்மெட்டும் வேலை செஞ்சு இல்லடா, இந்த ஹெல்மெட் வேணாம், அந்த ஹெல்மெட் இருக்கிற வேற ஹெல்மெட் தூக்கணும்டா. பக்கம் ஹெல்மெட்டு தலையை போட போதும் தெரிஞ்சு கெட்டியாச்சு. போற வழியில மேட்டுப்பாளையத்துல நிறுத்தி சட்டை எடுத்துருவோம். என்னன்ற ஆப்ஷன் நம்ம இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, காவிரியோட உற்பத்தி, அதாவது நம்ம காவிரி ஆறு இருக்கும்ல, தமிழ்நாட்டோட மிக நீளமான ஆறு காவிரி ஆறோட உற்பத்தி ஆகிற இடம். காவிரி ஆறு எங்கேருந்து ட்ராவல் ஆகுது, எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே எண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தோம்னா, காவேரி ஆறுங்கிறது மலைப்பிரதேசங்களில் சின்ன சின்ன அருவிகளாக உருவாகி அது ஆறாக மாறி ஓடையாக மாறி ஓடையிலேருந்து ஆறாக மாறி ஆறுலேருந்து கடலில் கலக்குது அப்படின்றது தான் நாம் பார்த்தது. ஆனால் இருந்தாலும் அந்த நதி உருவாகிற இடம் ஒன்று இருக்கும்ல, ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அதை நம்ம பார்க்குறதுக்கான ஒரு சான்சஸ் மேபி கடவுள் நமக்கு கொடுத்ததுனால நாமாவும் நம்ம டிஜிட்டலாகவும் இப்போ பயணிக்க போகிறோம். என் கூட நீங்கள் பயணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்படி விட்ற எந்த பக்கம் நான் 500.
1000. சரி முன்னாடி போ. நாம் ஒரு முக்கியமான டெஸ்டினேஷனுக்கு போயிட்டுருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஊட்டிக்கு. ஊட்டிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஏன் வேணா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே ஹில்ஸில் தான் இருக்க போகுது. ஹில்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணவே போகிறோம். ஹில்ஸில் எங்கேன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்ன ரூட் அப்படின்றது இன்னும் தெளிவாக இன்னும் வரல. அந்த ரூட் வந்துச்சு அப்படின்னா 1 ஹவரில் ஊட்டி போயிடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் அப்படிங்கிறது மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இல்லை அப்படின்னா மலையோட எண்டிங் பாயிண்ட் சொல்லலாம். நமக்கு மலையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் சொல்லணும்னா ஏன்னா மேட்டுப்பாளையத்தில் தான் மேலே நம்ம போகிறோம். இது எப்படின்னு பார்த்தோம்னா மேட்டுப்பாளையம் எப்படிப்பட்ட ஊருன்னு பார்த்தோம்னா ஊட்டி மலை அந்த பகுதியில் விளையிற எல்லா பொருளுமே இந்த பக்கம் நம்ம தமிழ்நாடு சைடு அப்படின்னா மேட்டுப்பாளையம் வரும். கர்நாடக சைடுனா குண்டல்பேட்டை போயிடும். அப்போ மேட்டுப்பாளையத்துக்கு வர காய்கறிகள் எல்லாமே இங்கிருந்து தான் இப்போ இந்தியா ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் ஆகும். இங்கேருந்து மகாராஷ்டிராவுக்கு போகும், இல்லைன்னா பெங்களூருக்கு போகும். பெங்களூர் காய்கறி மார்க்கெட், கேர் மார்க்கெட் அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகும். அதனால் மேட்டுப்பாளையம் ரொம்ப பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு விவசாய பூமி அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் சார்ந்த இதில் பிஸ்னஸ் பண்ணுறது இது பெரிய அளவில் சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா வர காய்கறிகள் இருக்குல்ல, இங்கே மேட்டுப்பாளையத்தில் உருளைக்கிழங்கு, பூண்டு, கேரட்டு, அந்த மல்லி, மலையில் விளையிற எல்லா பொருளுமே இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே கிடைக்கும். இங்கேருந்து தான் கோயம்புத்தூர் சந்தைகளுக்கு மற்றும் இல்லைன்னா கேரள சந்தைகள், பெங்களூர் சந்தைகள், காய்கறி சந்தைகளுக்கெல்லாம் போகும் ஒரே நாளில். அதுவும் முட்டைக்கோஸ் எல்லாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது தான் ஓவராலாக எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியா வரைக்கும் போகும். வெங்காயம் அந்த மாதிரி நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் இதை நம்ம பார்க்கணும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா மேட்டுப்பாளையத்தில் கூலிங் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டோட நார்மலான கூலிங் இருக்குல்ல, அந்த கூலிங் ஸ்டார்டிங் ஆகி எண்ட் ஆகிற ஒரு பிளேஸாக இருக்கும். இல்லைடா நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தோம்னா ஊட்டியில் இருக்கிற காமராஜர் அணைக்கு தான் வந்துருக்கிறோம். காமராஜர் அணையில் என்னென்னா தண்ணி இல்லை, தண்ணி கம்மியாக இருக்குது. அது காமராஜர் அணையில் நோ என்ட்ரி ஃபார் விசிட்டர்ஸ். அதாவது இயர்லி ஒன்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறது, இல்லைனா கார்டனிங் அந்த மாதிரி டைமில் மட்டும் ஓப்பன் பண்ணுற அந்த மாதிரியான பிளேஸஸ் தான் இருக்குது. ஆனால் நம்ம மாதிரி விசிட்டர்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா ஊட்டி வந்தாங்கன்னா இப்போ உள்ள அளவு இல்லை. இது முட்டைக்கோஸ் நம்ம யூஸ் பண்ணுற முட்டைக்கோஸ் வெள்ளை கலர் இருக்குதுடா. இது ஃப்ரெஷ் கேரட். இது சாப்பிட்றதுக்குன்னே இருக்கிற கேரட்டு நம்ம வீட்டுக்கு வேணால் வாங்கிட்டு போகலாம். இங்கே தானே வீட்டுக்கு வாங்கிட்டு போக முடியும். கேரட்டு பீட்ரூட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதாக்கா? ஏன்னா உனக்கு வீட்டில் எதுவுமே கிடைக்கலையாடாங்களா? இல்லைடா கிடைக்குண்டா. இங்கே ஃப்ரெஷ்ஷாக தெரியும் வெளியே இது தலையோட அப்படியே பிச்சுதுன்றா, அப்படி கடிச்சுதுன்றா முயல் மாதிரி. இங்கே இங்கே என்னக்கா பிரெட் ஆம்லேட் தான் ஃபேமஸாங்க்கா? எங்க இருக்கு? இங்கே தான் முட்டை இருக்குது. உனக்கு வேணுமா? போட சொல்லு. அவரே இல்லைனாலும் வருகிறோம். ஆப்போசிட் விடுவாங்க போறான். வீடியோ நேச்சுரல் ஃபுட்ஸ்லாம் நிறைய கிடைக்குது அக்கா கடையில். இது நேச்சுரல் தான்டா. இது இங்கே ஊட்டியில் விளையிறதுடா. பிச்சிருந்து கழுவிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எதுவுமே நேச்சுரல். நைன் ரூட்டில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏங்க பந்திப்பூர் போயிட்டே தான் அதுக்கு அந்த பிரச்சனை இல்லை.
சாப்பிட்றப்ப மட்டும் வீடியோவாக போட்டோ எதிர்த்து போட்டாரு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஒரு நாளைக்கு ஓட்டுவானுங்க. இல்லை கரெக்டாக அது மாதிரி கன்றாக இருக்கிறது கேப்சர் ஆகிக்கும். கேரட் சாப்பிடுவோம். போட்டாடுறா வீடியோ பண்ணி போட்டாரியா எடுக்கணும் அடுக்கு டிஸ்க்கு வண்டி சாதாரண பண்ணியிருப்பான். அப்படி மிஸ் ஆகிடுச்சு. வண்டி கொஞ்சம் தள்ளி தான் நிறுத்துறதே. வண்டி சரி நிறுத்துறோம். அதுதான் தின்னுபிட்டு கூட நைட்டு சொன்னேன். கோட்டுக்கு தான் உள்ள நிறுத்த வேண்டிய தண்ணி பஸ்ஸுக்காரன் மலத்திருப்பானா இருக்கும். முன்னே வளர்த்திருப்பான்டா. நான் கூட ஒதுங்கிக்கலாம். வண்டி அட்டிட்டு போயிருப்பான். கூலிங்க்கு வண்டி இதமாக இருக்கும். செயின் டைட் இருக்கணும். சவுண்ட் ராக்கெட்டே மாற்றணும். எங்கே ஏபிஎஸ் சென்சார் கால் தெரியணுமா? ஏபிஎஸ்ஸே ஒர்க் ஆகலாம். காய் உப்பு இல்லாத மாதிரி இருக்குது. காய் சப்புனுக்குது. உப்பு மாடா இருக்குங்க. டிஸ்பிளே இல்லை அது மாதிரி டேஸ்ட் இருக்கும்ல. அது இல்லை செஞ்சுடா அதுதான் அந்த மாதிரி டிஸ்பிளே ஃபுல்லாக போட்டு காடி முன்னா போயிருந்தேன். இல்லை இல்லை அங்கே பேடு உடம்பு தொடங்கினாடே. என்ன ரோட்டில் மாட்டம் நிற்கிறீங்க? எனக்கு பிரெட் ஆம்லெட்டாக்கா? ஓகேக்கா. நேச்சுரல் நேச்சுரல் பிரெட் ஆம்லெட். ஒரு மனுஷன் பிரெட் ஆம்லெட் கூட இந்த மேக்கிங் விட மாட்டாங்க பார்த்தா. எதுவுமே திங்க முடியாது. சோறு நிறைய திங்க இல்லை. எவ்வளோத்தினாலும் ஜீரணாவாதுங்க. குடிங்க கருத்தியா 2 ஸ்டிக்கு ரெடி விட்றாங்க. இதே எடுத்து போட்டோ எடுத்து வச்சிட்றேன். இதே எடுத்து போட்டோ எடுத்து வச்சிட்றேன். என்ன ஆறு திருப்பி தண்ணி வேணும். தண்ணி ஏங்க ஏன்னா தின்னுட்டாங்களா? ஓடுறா இது எவ்வளோத்தாண்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைடா ஒரு போயிடுச்சு. அது போக வேணாம். ஒரு இவ்வளோ தண்ணி குடிச்சிச்சு. கீழே கண்காணி வண்டியில் வச்சுட்டு ஏன் பண்ணுறதுமே பாலந்தான் ஓடுது. காட்டு ஓடுறதில்ல. நீங்கள் என்ன வியாபாரத்துக்கு ஆமாம் அந்த வியாபாரம் வீட்டுக்கே நிறுத்து. நான் எப்போல்லாம் டீ கடைக்கு வரேன்னா இந்த டீ கடை தானே எனக்கு அமையுது. டீ குடிக்கவே 6-7 தடவை குடிச்சிருக்கேன். ஏய் சாக்லேட் டீ தூள் வாங்கணுமாண்டா. வரப்பு மைசூர் வழியாக போகலாம். ஏன்னா 30-40 கிலோமீட்டர்லாம் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை மச்சான். ஏ 30-40 கிலோமீட்டர் பெரிய விஷயம். அப்புறம் சாப்பிட்டுக்க. இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா டீ குடிச்சு நிற்காது. ஐரா 150 கொஞ்சம் கொஞ்சம் பாருங்கடா. கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வந்தா இல்லைடா. சரி போமா நம்ம வாங்கி கொடுத்துடலாம். நாம் வாங்கி கொடுத்துடலாம். வாங்கி கொடுத்துருவாங்க. டீ தூள் நீங்கள் வாங்கி கொடுத்துருவானுங்க. நீங்கள் வாங்கி கொடுத்துருவானுங்க. அப்ப எப்படி எந்த வண்டியில் போவாங்க?
அப்படியே பஸ் கூட ஏறிக்கிறேன் அப்படியே. டே பஸ் என்னத்துல ஏறுற நீ ரிட்டன் இங்கே வாடா கோயம்புத்தூர் இல்லையா கேமரா இது ஸ்டாண்டுக்குன்னு வேண்டுன்னு எல்லாம் இங்கே தான் இருக்குது கோயம்புத்தூர் அப்படியே வேறு சாமி எனக்கு உடம்பு தான் அது. ஏய் ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்குது ரெடி பட்டாசு டெல்லி போகிறோம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா டீ சாப்பிட்றதுக்கு வந்துருக்கோம். ஊட்டியில் டீ கடையில் வந்து செம்ம ஃபேமஸ் இங்கே டேன் டீ. அதாவது டேன் டீ அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு டீ. எனக்கு டீயா காஃபியா உனக்கு? காஃபி உனக்கு 2 லெமன் டீ கூட உனக்கு. நம்ம டூர் வந்தோம் இல்லை ஊர் சுற்ற போகிறோம் அப்படின்னா ரூம்ஸ் தேடுறது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா நம்ம அங்கேயே இருந்து ரூம்ஸ் எல்லாம் இது பிளான் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இல்லை இங்கே வந்து ரூம்ஸ் பார்க்குறோம்னா அது ஒரு பெரிய ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. எல்லா டைம்லேயுமே அது ஒரு பெரிய தலைவலி பிடிச்ச வேலை தான். ரூம் பார்க்குறவன், அந்த ரூமை செக் பண்ணுறவன், ரூமுக்கு அமௌண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறவன், அவன் வெரிஃபை பண்ணுறவன், இந்த 4 பேர் சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் ஒரு ரூம் நல்ல ரூமை பார்த்து அது நல்ல பட்ஜெட்டில் இருக்கா இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி சேஃப்டபுளாக இருக்கா அப்படின்லாம் இருக்கும். ஒரு சில ரூம்லாம் பெட்ஸு நாட் அலோடுன்றாங்க, கிட்ஸு நாட் அலோடுன்றாங்க. ஏமாச்சா அன்மேரிட் கப்புள்ஸ் நாட் அலோடுன்றாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ரூம்ஸ் வெரைட்டியாக பண்ணுறதுனால நம்மளுக்கு பெரிய ஒரு தலைவலியாக பிடிச்சிருது. நம்ம இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக போயிட்டு வயநாடில் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம வந்து அடுத்த நாள் நம்ம அடுத்த ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானு. ஆனால் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வயநாடு போவோமா அப்படின்றது ஒரு பெரிய டவுட் தான். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பெரிய கேங்காக போகும்பொழுது அங்கங்கே நிறுத்துவோம், ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்றதுனால நம்ம சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு. இல்லை அப்படின்னா நம்ம கூடலூர்லேயே ரூம் எடுக்கிறதுக்கான மேபி சான்சஸ் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டோம், வெளிச்சத்துலேயே போயிட்டோம், ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளேயே போயிட்டோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கூடலூர் தாட்டிட்டோம்னா அப்படின்னா கூடலூர் ரூம் எடுப்போம். என்ன பிளான் பண்ணியிருக்கோம் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியல. ஆனால் நாம் இப்போ இருந்து ஊட்டியிலேருந்து இந்த மலை இறங்குற இது இல்லை, ஒரு நம்ம மலையிலேயே வரோம், டர்னா பெண்டில் இது ஆகணும், இல்லை மலையிலேயே வண்டி ஓட்டணும், இல்லைன்னா அதிகமான மலைப்பயணங்களை இது பண்ணணும், இல்லைன்னா வளைவு நெளிவான பாதைகளை இது பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லாங்கான ஒரு மலைப்பாதையில் ட்ராவல் பண்ணணும். நம்ம ஒருத்தர் தேடி போகிறோம் அப்படின்னா அவங்கள ஏதோ ஒரு வழியில் ரீச் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். ரீச்சே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அது இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலுமே அவங்களை ரீச் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அவங்ககிட்ட நீங்கள் உங்களுடைய ஃபீலிங்ஸோ உங்களுடைய எதுவுமே நீங்கள் சொன்னால் புரியாது, சொல்கிறனா கேட்குற அளவுக்கு இருக்காது, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது பெரிய சிரமமாயிரும். ஆனால் அதில் வந்து தெளிவாக இருக்கணும். அந்த இடம் போடுறா சூப்பராக இருக்கும், வண்டர்ஃபுல் வியூ இன் கூடலூர். ஆனால் இங்கேருந்து பார்த்தா தான் அது நல்லாயிருக்கும். பக்கத்தில் அங்கெல்லாம் போய் நெருங்கி பார்த்தோம்னா ஒரு மாதிரி இருக்கும், இங்கேருந்து பார்த்தா நல்லா தான் இருக்கும். உன்வழித்தனம் நடந்து நான் செல்லும் வேலை நீ சென்ற பின்பும் அழகிய பூவே உன் தொடரை தாண்டி உன்னருகில் நானும். தோப்புக்குள்ள வந்திருக்கிறோம். ஹே கருங்குரங்கு, வாட் த ஃபக்கிங் குரங்கு. உன்னுடன் நாட்கள் முறை வந்திட வழியிலையா திருட தேடி. ஓகே ஃபைன். நீலகிரி மரம் தான்
எப்படியும் ஒரு 50-60 வருஷம் மரமாக இருக்குமா, இல்லை கம்மியான வருஷம் தான் இருக்குமாடா? இந்த மரம்லாம் வளர்கிறதுக்கு ஒரு 50 வருஷம் இருக்குமா? ம். நீலகிரி மாதிரி சீக்கிரம் வளர்ந்துருமல்றா. எப்படி 100 அடிக்கு மேலே தான் இருக்கும் எல்லாமே, 100-150 அடிக்கு. ஆமாம். இது எதுக்கு வெட்டுறாங்க? இதை வெட்டுவாங்கடா, அதுக்குன்னு அப்ரூவ்டு வந்து. இல்லை, இதை வெட்டினா அடுத்து மரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டுவாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் வெட்டி காலி பண்ணிட மாட்டாங்கள்ல. நிலச்சரிவு வரதுக்கான வாய்ப்புகள் மேபி இருக்கலாம் நிறையா. இல்லை இதை வெட்டிட்டு காப்பி தோட்டம் அந்த மாதிரி போடுறதுக்கு போட்டுக்கலாம். ஆமாண்டா, இப்போ நம்ம குடிச்சோம்ல டீ, அது தமிழ்நாடு காப்பி தோட்டத்து டீ தான். ஆனால் கன்றாவே இருக்கும் அது கருமாந்திரத்தில். அந்த டேன் டீன்னு இருக்குது இல்லை, அது குடித்தாவே ஒரு மாதிரி கன்றாவே தான் இருக்குது, நல்லாவே இருக்கு. அந்த ஹைஹீல் டீன்னு இருக்குல்ல மேலே ஊட்டியில், அங்கே மேலே தொட்டப்பட்டாவில் இருக்குது ஒன்று ஹைஹீல் டீன்னு, அதில் டீ சூப்பராக இருக்கும். வரும்போதெல்லாம் டீ குடிக்கிறதுக்கே அது 10 கிலோமீட்டர் ஏறுன்னு வச்சுக்கேன், ஏறி போய் குடிச்சது ஒன்று சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இங்கே என்னன்னா மயிறு மாதிரி இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த கூடலூர் வரும்போதெல்லாம் அந்த டீ கடையை கரெக்டாக நிறுத்தி விடுறாங்க. வளைச்சி நிறுத்தினா அதே கடை. என்னடா இது அப்படின்னு இந்த சக்கையை எடுத்து குடிக்கிற மாதிரியே இருக்கும். இதுதான் அந்த வியூ நான் பார்த்தோம்ல, அந்த மலை மாதிரி ஒரு வியூ பார்த்தோம்ல, அந்த வியூ போகிற இடம். இந்த இடம் ஒரு சூப்பரான இடம், வாழ்க்கையில் மறக்கவே கூடாது, மறக்கவே முடியாத இடமும் கூட. ஊசி மலை முனைக்காட்சி பார்த்துட்டேன். ஐஸ்கிரீம், இந்த ஐஸ்கிரீம் கூட கரெக்டாக அன்றைக்கி ஒரு நாள் பண்ணு, செம பண்ணு இருக்குமா? ஏன்டா அன்னைக்கு ஐஸ்கிரீம் காட்டு எடுத்துட்டேன் கூட. நிறுத்தி ஐஸ்கிரீம் வாங்கலான்னு வாங்கினேன்டா. 2 பேர் வந்தேங்க. நான் வந்துக்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் போதும் அப்படின்னு சொன்னேன்னா, ஒரு ஐஸ்கிரீம் எதுக்கு 2 வாங்கலான்னு 2 வாங்கிட்டேன் நான். அது பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. கூட கிளம்ப அலவுடுலாம் இல்லைடா, எல்லோரும் நிறுத்த வேண்டியதான் டூரிஸ்ட்டுக்கு. என்ன அவனுங்க மயில் மாதிரி போயிட்டு இருக்கானுங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்கடா. இது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம்டா. இல்லை கொஞ்சம் தூரத்துக்கு இது மழை தண்ணி வந்துகிட்டே இருக்கிற இடம்ன்றதுனால இந்த இடம் கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருக்கும். மைமா பேரு தாண்டா அஞ்சல. ஓகே ஃபைன். உயிர் வைத்த காட்டிட்டாங்கடா கருப்பான்றியா. டே நான் சொன்னதுலேருந்து 110 கிலோமீட்டர் சொன்னதுலேருந்து 7 கிலோமீட்டர் தான் வந்துக்கங்க. டே நாம் ஃபஸ்ட்டு இது ஊட்டி விட்டு கீழே போயிடுவோம்லடா. நீலகிரி மாவட்டத்தை விட்டு 4 மணி வர நீலகிரி மாவட்டத்தை விட மாட்டாங்க. நீலகிரியில் தான் தங்க நின்றுடுவாங்க. அவன் அங்கேருந்து ரிட்டர்ன் உள்ளே விட மாட்டான்டா. இந்த செக் போஸ்ட்லேயும் அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளேயே தான் தங்க நின்றுடுவான். இப்போ தான் கூடலூர் அது போய்க்கலாம், இழுத்து பிடிச்சி போனோமா போயிடலாம். சொல்கிறேன் சர்ம பின்னாடி வரானா பார்க்கலையே.
இல்லை டீ எஸ்டேட், இங்கே டீ எஸ்டேட் தான், காஃபி எஸ்டேட். இங்கே காஃபி எஸ்டேட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும், நிறையலாம் இருக்காது. அங்கே இப்போ குடகு அந்த நம்ம கூருக்கு போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே காஃபி தான், டீ கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் மென்டாலிட்டியாக என்னத்தை யோசிக்கிறானோ அதை பண்ணிடுறாங்க அசால்ட்டாக. ம் அது ஏகப்பட்டது பண்ணிக்கிறான். இல்லை அது அதை விட வால்பாறை போயிருக்கேன் இல்லையா? வால்பாறையில் அந்த அந்த வால்பாறை அவ்வளோ மலையெல்லாம் தாட்டி அந்தாண்ட போய் இந்தமாரி டீ எஸ்டேட் தோட்டம் வைக்கலான்னு அதை ரெடி பண்ணியிருப்பான்ல ஒருத்தன். அவன் சிலையை முன்னாடி வச்சுருப்பாங்க வால்பாறைக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே. அந்தாண்டி ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான். அதுவும் சூப்பரான இடம்டா எப்பா. இதுவும் ஃபுல்லாக டீ எஸ்டேட்டே தான். இப்போ அந்தாண்ட கூட கொஞ்சம் கம்மியாக தாங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் இந்த கோத்தகிரி அந்த ரூட்டில் இறங்கினோம்னா இன்னும் நிறையா இருக்கும். கொடநாடு அந்த சைட்லாம் போட்டால் மலையே, ஒட்டுமொத்த மலையே டீ எஸ்டேட்டடா. இல்லை இங்கே இதில் இப்போ தான் அதை விளைவிச்சிட்டு அழிச்சிட்டு இப்போ தான் வச்சிட்டு இருக்கிறாங்களா இடங்குது. அதுதான் இப்போ மொத்தமாக வெட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் இப்போ 10 வருஷம் 5 வருஷங்க துளுத்து வெட்டுறதை வெட்டிக்கிறது. அங்கெல்லாம் இருந்துச்சு ஃபுல்லாக காஞ்சி கிடந்துச்சில்ல, அதெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டுது. அந்த குன்னூரில் நான் பார்த்தங்களே